ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம மசாபா டிசைன் ப்ளவுஸை எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டு தான் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ தின் டோரியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. லூப் டர்னரை வச்சு ஃபஸ்ட்டு நான் டோரியை நான் ரெடி பண்ணிக்கிறேன், அதாவது ரோப் நம்ம டைப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் பேப்பரை வச்சு நம்ம எல்லா லைனிங் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற இந்த வி ஷேப்பில் இருக்கிற இந்த லைனிங் பார்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 1/2 inch சீம் அலவன்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்பொழுது நாட் டைப் பண்ணுற அந்த கார்னரில் இப்போ இந்த நாட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற அந்த லூப்பை கரெக்டாக அந்த வி ஷேப்புடைய கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் அகெயின் நம்ம 1/2 inch சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ரோப்பையும் இதே மாதிரி அந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த லைனிங்கை ஸ்டிச் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிற மெயின் பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே மட்டும் கட் பண்ண பிறகு குட்டி குட்டியாக நம்ம நாட்சஸ் கொடுத்து இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக அந்த கார்னர்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ சின்ன சின்ன ஸ்லிட்டு கொடுத்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் டீ சைடுக்கு. ஸோ நல்ல பக்கத்துக்கு டர்ன் பண்ண பிறகு அந்த லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு பேஸ் தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிரின்சஸ் லைனுக்கு ரெடி பண்ணியிருக்கிற இந்த லீஃப் மாதிரி இருக்க ஷேப்பை ஸோ கரெக்டாக அதோடைய டைரெக்ஷனில் வச்சு இப்போது இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டும் ரெண்டும் கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் அட்டாச் மட்டும் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம எதுவும் அடித்து திருப்பலை. ஸோ ஒன் ஸ்டிச் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிற மெயின் பீஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட்டை பொசிஷனை ஒழுங்காக வச்சுட்டு இப்போ இந்த பிரின்சஸோடைய லைனை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டை மேட்ச் பண்ணி இப்போ 1/2 inch சீம் அலவன்ஸில் இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண பிறகு நமக்கு அழகாக இந்த பிரின்சஸ் ஸ்கர்ட்டோடைய ஷேப் வந்துடும். ஸோ இப்போ ஒன் சைடு பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த பக்கமும் லெஃப்ட் சைடும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உன்னோட அபெக்ஸ் பாயிண்ட்டை மேட்ச் பண்ணி இதே மாதிரி இந்த பிரின்சஸ் ஸ்கர்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ப்ளவுஸோடைய சென்டர் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. நாட் டைப் பண்ணுற அந்த போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டி பீஸ், அதாவது நம்ம ஷோல்டர் ஸ்டாப்போடு சேர்ந்து வர இந்த வெய்ஸ்ட் பேண்ட் மாதிரி இருக்கிற இந்த பீஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது பிரிட்டி சைடு, மெயின் ஃபேப்ரிக்கோடைய பிரிட்டி சைடில் நம்ம லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி அந்த நெக்கோடைய எட்ஜிலேருந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1/2 inch சீம் அலவன்ஸில் தான் நம்ம சுற்றிலும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா ப்ளவுஸஸும் உங்களுடைய சைஸஸுக்கும் இல்லை மற்றவங்களுடைய சைஸஸுக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஃப்லைன் கோர்சஸ் இப்போ எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 7 சூயிங் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, கிட்ஸ் வேர்லேருந்து டில் ப்ளவுசஸ் வரைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ளவுசஸ் தான், ஒர்க் ப்ளவுசஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணி அதிலேருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் இந்த ஆஃப்லைன் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் கோர்சஸ் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஆன்லைன்லேயும் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் இப்போது 3-in-1 காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 inch சீம் அலவன்ஸில் இந்த லைனிங்கையும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நெக்கை டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்டிச் பண்ண பிறகு இப்போ அந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்து இப்போ டர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நமக்கு டர்ன் ஆகிடும். ஸோ லைனிங் பார்ட்லேயே நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம நெக் பீஸை திருப்பிட்ட பிறகு இப்போது லைனிங் பார்ட்டையும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டர் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க அந்த பிரின்சஸ் லைனுடைய பீஸை வந்து வச்சு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த எட்ஜஸ்லேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு சுற்றிலும் மார்க் பண்ண பிறகு இப்போது அந்த பட்டி பீஸை கொண்டு வந்து அந்த மார்க் பண்ண அந்த லைன் மேலே வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம அது பெல் பின் வச்சு சேஃப் கார்ட் பண்ணிட்ட பிறகு ஸ்டிச் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு அது மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸோடைய பேக் பார்ட் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ளவுஸஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி பேக் பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ ஸோ அதே பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் நீங்கள் வந்து க்ளோஸ் நெக்கும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா டீப் நெக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். பின்ஸை ரிமூவ் பண்ணி அதை கேர்ஃபுல்லாக அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ண பிறகு விருப்பப்பட்டால் நீங்களும் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு மேலே நம்ம லேஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது சென்டர் பார்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு கீழே டவுன் பார்ட்டில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சஸ்க்கு பீஸ் எடுத்து அந்த கீழே மடிப்பு பகுதியை நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் ஆல்ரெடி விட்டுருக்கோம். அதை வந்து ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க டவுன் பார்ட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ லைனிங் பீஸை வச்சு ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் அந்த பட்டி பீஸை இதே மாதிரி அடித்து ராங் சைடில் திருப்பிட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.